ஒரு நடவடிக்கை என்று அவரும் கருதி இருக்க முடியாது. இது இலக்கமானது ஒன்று அல்ல என்று தெரிந்த காரணத்தினால் தான் எங்களுடைய மக்கள் மத்தியிலேயும் ஒரு சலனம் இருந்தது, ஒரு அவநம்பிக்கை இருந்தது. ஒரு வார சீராக நடைபெற்று வந்த போதும் இப்பொழுது தடங்கல்கள் ஏற்படுகிற போது பலருக்கு அழைப்பு ஏற்படுகிறது. இது இலகுவாக முடிகிற விடயம் அல்ல என்பது எங்களுக்கு தெரிந்தது தானே. அதை நடத்தி முடிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய அரசியல் பிரதிநிதிகளாக நீங்கள் நியமித்திருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்தியாக வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அது வேறவருடைய முதுகிலேயும் நாங்கள் சுமத்த முடியாதது. ஏனென்றால் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக வடக்கிலேயும் கிழக்கிலேயும் ஒட்டுமொத்தமாக மக்கள் தெரிந்தெடுத்து எங்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யுங்கள் என்ற அந்த மாபெரும் பணியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தான் கொடுத்திருக்கிறார்கள். வேறவருக்கும் அந்த சுமை கொடுக்கப்படவில்லை. புதிய ஆட்சியை உருவாக்குவதற்கு நாங்கள் எங்களுடைய மக்களுடைய வாக்குப்பலம் உபயோகப்படுத்தப்பட்டது. நம்பிக்கையோடு எங்களுடைய மக்கள் வாக்களித்தார்கள். அதே நம்பிக்கையை தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிடத்திலே பாரம் கொடுத்தார்கள். அதன் மூலமாகத்தான் இத்தனை நடவடிக்கைகளும் நடந்து இந்த நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம்.